ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் வீடு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நைட்டு டின்னர் வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சேன் நான். ஆக்சுவலி டெய்லி தோசை, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நூடுல்ஸ் எடுத்துட்டேன். நூடுல்ஸே நான் கடைக்கு போனால் யோசித்து தான் வாங்குவேன். நமக்கு வேணும்னா நம்ம நூடுல்ஸை வந்து வீட்டில் கூட செஞ்சுக்கலாம், கோதுமை மாவில் கூட செய்யலாம். அதுக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் நல்லா வந்து 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. சொம்பு இல்லைன்னா கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த நூடுல்ஸை நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்றது பெஸ்ட்டு. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பேக்கெட் போட்டு நான் வந்து 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் இந்த மாதிரி செய்கிறேன். இதே மெத்தடில் நம்ம வந்து சேமியா வச்சும் செய்யலாம். இப்போ இது வந்து குக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து பேம்பினோ சேமியா வச்சு செய்யலாம், இல்லைனா வந்து ராகி சேமியா வச்சு செய்யலாம். டேஸ்டியாக தான் இருக்கும். ஆனால் பசங்க நூடுல்ஸ் தாங்க ஆசைப்பட்றாங்க. ஸோ என்றைக்கே ஒரு நாள்ன்றதுனால செஞ்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மேகி மசாலா நான் வாங்கினேன், அந்த மேகி மசாலாவை போட்டு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்பூன். ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி, புதினா அண்ட் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். இது ஏன்னா இது வந்து மைதா ஐட்டம்மு. ஸோ ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு நான் வாங்கினேன், பக்கத்தில் இருக்க கடையில், அண்ணாச்சி கடையில் நான் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில். நம்மளுக்கு வேணும்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து முட்டை ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் சீஸ் ஆட் பண்ணல. முட்டை இல்லைன்னா நீங்கள் சீஸ் போட்டுக்கோங்க. ரெண்டுமே போட்டோன்னா நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆன பிறகு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் வந்து ஹாஃப் பாயில் தான் பண்ணணும் வெஜிடபிள்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ முட்டை 2 உடச்சி ஊற்றிருக்கேன், அதை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிடுங்க. தனியாக வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி உடச்சி ஊற்றிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த முட்டையில் காரம், உப்பு எல்லாமே இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ட்ரையாக இருந்தால் நமக்கு ட்ரையாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் தண்ணியாக ஓரளவுக்கு அதில் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து வேக வச்ச பிறகு நான் என்ன பண்ணும், நம்ம வந்து வேக வச்ச பிறகு பச்சை தண்ணி போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணணும், சரிங்களா? அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.